ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் முட்டை தயிர் இல்லாமல் சூப்பராக நல்ல சாஃப்டான கேரட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கேரட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவை தான், நீங்கள் எந்த ரவை வேணாலும் இதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவை சர்க்கரையை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கோங்க. சரியாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூட அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. அதே கப்பால் கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு அகலமான குக்கரோ இல்லை அடிகனமான பாத்திரமோ வச்சுக்கோங்க. அதில் உள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு குக்கரோட மூடியில் கேஸ்கட்டை விசில் எடுத்துகிட்டு மூடி மட்டும் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம இது கூட ஒரு சின்ன ஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அதே ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்து இந்த கேக்கை செய்யலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது இப்போ நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேரட் துருவல் அங்கங்கே இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவு எடுத்து நீங்கள் விடும்போது இதோட பதம் உங்களுக்கு இந்த மாதிரி விழுகணும். மாவு கீழே விழுகணும். இதுதான் பதம். இப்போ நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் அடிசமமான ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உள்ள எண்ணெய் போட்டு நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு போட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் வெந்து வரும்போது ஒட்டாமல் வரும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நீங்கள் பாத்திரத்தை கவுத்து போட்டு ஒரு தட்டு தட்டிட்டிங்கன்னா அதில் இருக்க மாவெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா குக்கர் சூடாக இருக்கும். இப்போ நம்ம கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்காக கொஞ்சமாக நான் பாதாமை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி நான் கேக் மேலே வச்சுக்கிறேன். நீங்கள் பொடியாக கட் பண்ண நட்ஸை கூட மேலே தூவி விட்டுக்கலாம். இல்லைன்னா கேரட் துருவல் இருந்தால் மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரோட மூடியை மறுபடியும் மூடி ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. சரியாக 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத்பிக் உள்ளே விட்டு செக் பண்ணி பாருங்கள் கேக் வெந்திருக்கான்னு. கரெக்டாக உங்களுக்கு 30 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தியை ஓரத்தில் விட்டு நல்லா எடுத்து விட்டுருங்க. கேக்கை லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் கவுத்திங்கன்னா கேக் ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான கேரட் கேக் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பரிமாற வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.